சின்ன குடிசையில ராஜுன்னு ஒரு பையன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் வந்து ஒரு விவசாயி. அவனுக்கு வந்து ஒண்ணுமே இல்லையா, சாப்பிட கூட என்ன சாப்பாடே இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுவானா, எப்போதுமே வேலைக்கு போயிட்டு வருவானா. ஆனா காசு கம்மி தானே அவனுக்கு, சாப்பிட கூட சாப்பாடு இருக்காங்க. எப்பயாச்சும் ஒரு வேளை தான் சாப்பிடுவானா, ரொம்ப ஏழையா. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டானா. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு சாப்பிடலான்னு போனானா, வீட்டுல ஒண்ணுமே இல்லையா. சரி 4 அரிசி தான் இருந்துச்சான். பானை திறந்து பார்த்தோன்னா 4 அரிசி தானா. அது அவன் பசி பத்தாதுல்ல, 4 அரிசி எப்படி நம்ம சாப்பிட பத்தாதுல்ல, நமக்கு பசிக்கும்ல. அதனால சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்திலே உட்காந்துருந்தான். என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு பசிக்குது. அவன் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான். வேலைக்கு போயிட்டு என்ன செய்யும், பசிக்கும்ல. அவன் ரொம்ப பாவமா உட்காந்துருந்தான். உடனே அவன் வீட்டு வாசல்ல ஒரு கோழி வந்து சத்தம் போட்டுச்சான் நைட் நேரம். உடனே அவனுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சான் ராஜுக்கு. உடனே இன்னைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வந்து கோழி இருக்கு, நம்ம வந்து கோழியை சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோழியை பிடிக்க என்ன பண்ணானா, வீட்டு வாசலுக்கு போனானா. கோழியை பிடிக்க போகவும் கோழி பிடிச்சிட்டானா. கோழி பிடிக்கவும் கோழி வந்து பேசுச்சான். கோழி பிடிச்சி வெட்ட போயிட்டான், தலையை வெட்டி சமைச்சு சாப்பிட போயிட்டான் கோழியை. உடனே கோழி வந்து பேசுச்சான். கோழி பேசுமா கூவும், ஓகேவா. கோழி பேசாதுல்ல. உடனே கோழி பேசுச்சான். ராஜுகிட்ட கோழி பேசவும் அவன் வந்து உடனே ஆச்சரியப்பட்டான். என்ன, எந்த கோழியும் பேசாது, இந்த கோழி மட்டும் எப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டான். உடனே அந்த கோழி சொல்லிச்சான், என்னை வெட்டாதீங்க, நான் வந்து உங்களுக்கு தினமும் ஒரு தங்க முட்டை தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். கோழி தங்க முட்டை போடுமா? தங்க முட்டையா கோழி போடும்? கோழி முட்டை தான் போடும், தங்க முட்டையா போடும்? போடாது, முட்டை தானே போடும். உடனே தங்க முட்டை போடும், தங்க முட்டை தர்றேன் உனக்கு, தினமும் நான் தங்க முட்டை தரேன்னு சொல்லிச்சான். உடனே அவன் சொன்னானா, என்ன இது தங்க முட்டை தர்ற, கோழி வந்து முட்டை தானே போடும், இது என்ன புதுசா சொல்லுது இந்த கோழி அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணானா, ஒரு கூண்டுல அடைச்சு வச்சுட்டான் கோழியை. காலையில தூங்கி முடிச்சான். அவனுக்கு தூக்கமே வரலையா. தங்க முட்டை எப்போ வரும் யோசிச்சுட்டே இருக்கானா. உடனே அவன் என்ன பண்ணானா, காலையில போய் பார்த்தானா. பார்த்தவும் கோழி தங்க முட்டை போட்டுருந்துச்சு. தங்க முட்டை போட்டிருக்கவும் அவனுக்கு ஒரே சந்தோஷம். உடனே அந்த ஒரு முட்டை தான், ஒரு நாளைக்கு கோழி எத்தனை முட்டை போடும்? 1 தானே போடும். உடனே அவன் வந்து கடைக்கு எடுத்துட்டு போய் அந்த தங்க முட்டையை வந்து விற்க ஆரம்பிச்சானான். தங்க முட்டை யாருக்கு தங்க முட்டை வேணும்னு விற்க ஆரம்பிச்சானான். உடனே மக்கள் எல்லாம் அவனை சுற்றி நின்றுட்டாங்களாம். தங்க முட்டையா, இதுன்னு கேள்விப்படாததா இருக்கு, என்ன தங்க முட்டை விற்கிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் எனக்கு கூடின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே சத்தமா. உடனே ஒரு முட்டை விற்கிறானா, விற்றோம்னா அவன் கையில என்ன ஆச்சு, காசு நிறைய வந்துருச்சு. உடனே நம்ம இன்னைக்கு திருப்தியா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷமா இருந்தானா. இப்படியே ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிச்சான், அந்த கோழி முட்டை போட்டு தங்க முட்டையை போட்டுட்டே இருந்துச்சான். அவனும் என்ன பண்ணான், ஏழையாக தான் இருந்தான், அவன் சாப்பிட்றது கூட அவனுக்கு வழி கிடையாது, ஓகேவா. இப்போ என்ன ஆயிட்டான், பெரிய வீடெல்லாம் கட்டிட்டான், ஓகேவா. பெரிய வீடு கட்டி பணக்காரனா ஆயிட்டான், ஓகேவா. அந்த உடனே திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சான். அவன் வந்து கோழி என்ன பண்ணும், ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தானே போடும். உடனே கோழி வயிற்றுல வந்து நிறைய முட்டை இருக்கும். கோழி வயிற்றுல வந்து நிறைய முட்டை இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணலாம், கோழியை வெட்டி எல்லா முட்டையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணானா, யோசிச்சானா. அவனே என்ன பண்ணானா, கோழியை போய் வெட்டிட்டான். வெட்டவும் கோழி செத்து போச்சு. கோழி வயிற்றுல என்ன இல்லை, முட்டையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த கதையில நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், பேராசை பெருநஷ்டம், ஓகேவா. நம்ம எதுக்கும் ஆசைப்படக்கூடாது, இருக்கிறத வச்சுதான் என்ன பண்ணணும், நம்ம வாழணும், ஓகேவா.